4ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னெறி பார்க்க போகிறோம். இந்த நன்னெறியை இயற்றியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். நன்னெறி இயற்றியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். போன வகுப்பிலே உங்களுக்கு ஆசிரியை வந்து இந்த நன்னெறி செய்யுள் உங்களுக்கு வாசித்து காமிச்சிட்டேன். அந்த பாடலுக்கான பொருளும் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்ப ஒரு முறை நம்ம இந்த நன்னெறி செய்யுளை வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பாடலினுடைய பயிற்சி வினாக்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சரியாம்மா? சரி, கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு செய்யுளை ஒரு முறை வாசித்து காமிக்கிற கவனிங்க. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம், வன்சொலால் என்றும் மகிழாதே புன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல் கதிரால் தன்னன் கதிர்வரவால் பொங்கும் கடல். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த செய்யுளினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். நம்ம எப்போவுமே இனிமையான சொற்களை மட்டும்தான் பேசணும். அப்படி இனிமையான சொற்களை பேசுவதால் மட்டும்தான் இந்த உலகம் மகிழும். கடுமையான சொல்லால் பேசக்கூடாது. பிறரிடம் கடுமையான சொல்லால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாணவர்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே எல்லோரிடத்திலுமே எப்படி பேச வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமையான சொல் இன்சொல்லால் பொறுமையாக பணிவாக பேசணும். அதுவும் பெரியோர்கள்கிட்ட மூத்தோர்கள்கிட்ட நீங்கள் மிக மிக பணிவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுமையான சொல் அப்படின்னா எப்படி பிறர் மனது புண்படும்படியான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. உள்ள மகிழும்படியான வார்த்தைகளை அதுக்காக எனக்கு கோபமே வராதா, நான் கோவப்படக்கூடாதா அப்படின்னு கிடையாது. கோவப்பட்டாலும் நீங்கள் அந்த கோபத்தை காமிக்காமல் பொறுமையாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த செய்யுளுடைய பொருள். சரி, இந்த செய்யுளுடைய பயிற்சி வினாக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இன்சொல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான் இங்கேவே உங்களுக்கு குறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். 4 வினாக்கள், இந்த 4 விடைகள் கொடுத்து வச்சுருக்காங்க. இன் கூட்டல் சொல், இன்மை கூட்டல் சொல், இனிமை கூட்டல் சொல், இனிய கூட்டல் சொல். இப்போ இதில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமை கூட்டல் சொல். நான் உங்கள் ஏற்கனவே குறித்து வச்சுருக்கேன். அதுதான் இந்த வினாவுக்கான சரியான விடை. அடுத்தது என்னன்னு பாருங்கள். அதிர்கின்ற வலை. இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைகின்ற, ஒலிக்கின்ற, ஒளிர்கின்ற, வளைகின்ற. இதில் நெடில் ஒலிக்கின்ற, இதுதான் சரியான விடை. அடுத்தது வியனுலகம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வியன் கூட்டல் உலகம், வியல் கூட்டல் உலகம், விய கூட்டல் உலகம், வியன் கூட்டல் நுலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறில் வியன் கூட்டல் உலகம், இதுதான் இதற்கான சரியான விடை. இதெல்லாம் நீங்கள் படித்தா மட்டும் போதாது, நோட்டை எடுத்து அழகாக தமிழ் வகுப்பு நோட்டில் எல்லோரும் அழகாக பிழை இல்லாமல் எழுதணும். சரியாம்மா? எழுதணும். அடுத்தது படித்து பார்க்கணும். அதை அடுத்தது கவனிங்க. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நான் உங்களுக்கு இங்கே குறித்து வச்சுட்டேன். இன்சொல், வன்சொல், அழல் கதிர், தன்னன் கதிர். அப்போது இதில் வந்து 4 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே விடைகள் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு எண்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்சொல் அதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிய சொல். வன்சொல் அதற்கு கடுஞ்சொல். அழல் கதிர் கதிரவனுடைய ஒளி. அழல் கதிர்னா கதிரவனுடைய ஒளி. அடுத்தது தன்னன் கதிர்னா நிலவின் ஒளி. நான் இங்கேயே போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு சரியான விடையை போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது என்னன்னு பாருங்கள். உலகம் எப்பொழுது மகிழும், நன்னெறி பாடல் மூலம் உணர்த்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு முதல் வினா. இந்த நன்னெறி செய்யுள்ள உங்களுக்கு 2 வினாக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 2 வினாக்களையும் நீங்கள் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். இதில் இருந்து உங்களுக்கு 1 மதிப்பெண்ணும் வரலாம், இல்லை இந்த வினாவுக்குள்ளே இருந்தும் ஏதாவது வினா கேட்கலாம். அதனால் வினா விடையை நீங்கள் கவனமாக படிச்சுக்கணும். சரியா மாணவர்களே? உலகம் இனிய சொற்களை பேசும் பொழுது மகிழும் குளிர்ச்சி மிக்க நிலவின் ஒளி கண்டு கடல் அலைகள் பொங்குகின்றன. அதாவது கடலினுடைய அலைகள் வந்து குளிர்ச்சியான நிலவின் ஒளி கண்டு தான் பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரவன்னா என்னது? சூரியன். சூரியனுடைய ஒளிக்கதிர் எப்படி இருக்கும்? அனல் மிக்கதாக இருக்கும் இல்லையா? அப்படியே நம்மளால் வந்து போய் வெயிலில் நிற்க முடியுமா? வெயில் நேரத்தில் நிற்க முடியாதுல்ல. ஆனால் அந்த கடுமையான சூரியனுடைய கதிர்களால் கடல் அலை பொங்காது. குளிர்ச்சி மிக்க சந்திரனுடைய நிலவின் ஒளியால் தான் பொங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் உலகம் இனிய சொற்களை கேட்டு மகிழும் என நன்னூல் கூறுகிறது. அப்போது நம்ம எதை பேசணும்? இனிய சொற்களை பேச வேண்டும். எதை பேச வேண்டும்? இனிய சொற்களை பேச வேண்டும். அடுத்தது 2வது வினா என்னன்னு பாருங்கள். கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும்?
குளிர்ச்சி மிக்க நிலவின் ஒளி கண்டு கடலில் அலைகள் பொங்கி எழும். குளிர்ச்சி மிக்க நிலவின் ஒளி கண்டு கடலில் அலைகள் பொங்கி எழும். இதுதான் 2வது வினா. இந்த 2 வினாவையும் படிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னு பாருங்களேன். குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக. குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக. ஒவ்வொரு வினாவாக இப்போ நான் படிக்கிறேன். நீங்களே அதுக்கு விடை சரியாக சொல்லணும். நமது தாய்நாட்டின் திருப்பெயர். நமது தாய்நாட்டின் திருப்பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? தாய்நாட்டின் திருப்பெயர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா. தாய்நாட்டின் திருப்பெயர் என்ன? இந்தியா. தாய்நாட்டின் திருப்பெயர் இந்தியா. அடுத்தது அரசனின் வேறு பெயர். அரசனின் வேறு பெயர் என்ன? மன்னன். அரசனின் வேறு பெயர் என்னம்மா? மன்னன். அடுத்தது உடைமையை இப்படியும் சொல்லலாம். உடைமையை எப்படியும் சொல்லலாம்? சொத்து. உடைமையை எப்படி சொல்லலாம்? இன்னொரு பெயர் என்னது? சொத்து. அடுத்தது 4வது வினா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனத்திற்கு பெயர் பெற்ற பூ இது. என்ன பூ அது? மனத்திற்கு பெயர் பெற்ற பூ மல்லிகை. மனத்திற்கு பெயர் பெற்ற பூ மல்லிகை. அடுத்தது 5வது வினா என்னன்னு பாருங்கள். இப்படி பேசினால் எல்லாருக்கும் பிடிக்கும். 4 வினா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த வட்டத்தில் எழுதிய எழுத்துக்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுக. இந்த வட்டத்தில் என்னென்ன எழுத்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து இ, 2ஆம் எழுத்து இன், 3ஆம் எழுத்து சோ, 4ஆம் எழுத்து இல். அப்போ எப்படி பேசினாலும் எல்லோருக்கும் பிடிக்கும்? இப்படி பேசினால் எல்லோருக்கும் பிடிக்கும். அப்போ நீங்கள் இதை எழுதி பார்த்தீங்கன்னா, இந்த வட்டத்தில் என்ன சொல் வந்திருக்கோ அந்த வட்டத்தில் இருக்க சொல்லை மட்டும் எடுத்து எழுதினால் இப்படி பேசினால் எல்லோருக்கும் பிடிக்கும். அது என்ன சொல்லுது? இன்சொல். இன்சொல்னா என்னன்னு சொன்ன ஆசிரியை? இனிமையான சொல். இன்சொல்னா என்னம்மா? இனிமையான சொல். அப்போது எப்பொழுதும் எப்படி பேச வேண்டும்? இனிமையாக பேச வேண்டும். இதுதான் இதற்கான சரியான விடை. இந்த மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. சிறு வட்டத்தில் என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? கூ அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. அந்த கூவிலேருந்து அங்கே பெரிய வட்டம் இருக்குது இல்லையா, அங்கேயே நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அதை வச்சு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கூ டை, குடைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஆசிரியர் இங்கே நிறைய கூ அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்தை ஆரம்பித்து நிறைய சொற்கள் கொடுத்துருக்கான் பாருங்கள். குடை, குவி, குதி, குதிரை, குறை, குவியல், குழி, குடம், குரல், குடல் இப்படின்னு உங்களுக்கு இந்த கூ அப்படிங்கிற எழுத்தை வைத்து கூ அப்படிங்கிற எழுத்தை ஆரம்பித்து நிறைய சொற்கள் இங்கே கொடுத்துருக்கேன் நான். இதை நீங்கள் எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும். புத்தகம் வந்ததும் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தகத்தில் இந்த பயிற்சி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? முடிச்சிடணும். சரியாம்மா? நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.